Hi viewers, welcome to Trend Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் 16th one 10th Max July 2021. இந்த சம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டிருக்காங்க. ஒரு செட் பெண்டர் ஃபார்ம், இன்னொன்று ரோஸ்டர் ஃபார்ம். செட் பெண்டர் ஃபார்ம் இஸ் நத்திங் பட் செட் பெண்டர் ஃபார்ம் என்றால் கொஸ்டினாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு அதை நம்ம கொஸ்டினாக மாத்துறது செட் பெண்டர் ஃபார்ம். செட் பெண்டர் ஃபார்ம் எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் R is equal to set open பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும் வேரியபிள்ஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து p ன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து q ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து x y ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். x, y such that all கொடுத்து இப்போ y வந்து இதோட ஃப்ரெண்ட்ஷிப், 6 வந்து 4 க்கு ஃப்ரெண்ட்ஷிப், 7 வந்து 5 க்கு ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போ பாத்தீங்கன்னா 5 3 என்ன டிஃபரன்ஸ் 2, 6 4 டிஃபரன்ஸ் 2, 7 5 டிஃபரன்ஸ் 2. இந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கும்போது y is equal to x minus 2. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? y ஆன்சர் வந்து x minus 2 பண்ணீங்கன்னா y ஆன்சர் கிடைக்கும். இப்போ கமா x இடத்துல என்ன இருக்கு, p இருக்கு. அப்போ x belongs to p, y belongs to க்ளோஸ் பண்றது. இதான் செட் பெண்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா r equal to என்னென்ன வேரியபிள்ஸ் மேப் ஆயிருக்கோ அதெல்லாம் ரோஸ்டர் ஃபார்ம். பாருங்க, செட் பிராக்கெட் ஓபன் பண்ணி 5 க்கு 3 மேப் ஆயிருக்கா, அப்போ பேர் 5, 3, 6 க்கு 4 மேப் ஆயிருக்கு, பேர் 6, 4, 7 க்கு 5 மேப் ஆயிருக்கு, அப்போ பேர். நெக்ஸ்ட் 8 க்கு பேரே இல்ல, அப்ப அது வருமா ரோஸ்டர் ஃபார்ம்ல? வராது. அப்போ இது வரைக்கும் தான் உங்களுக்கு ரோஸ்டர் ஃபார்ம். இவ்வளவுதான் செட் பெண்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் நம்புறேன். தேங்க்யூ.